ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோட நைட் ஸ்டடி ரொட்டீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க. சயின்ஸ் வந்து ஒரு 3 டேஸாக ரிவிஷன் பண்ணியிருந்தேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அன்றைக்கி நைட்டு வந்து டெஸ்ட்டு பேட்சோட கொஷின் பேப்பர் வந்து நான் பார்த்துட்ருந்தேன். ஸோ எப்படி ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோ பதிவாக தான் இது இருக்கும். நான் எப்படி ரிவிஷன் பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து இவ்வளோ நாளாக சயின்ஸ் டெக்ஸ்ட் புக் அண்ட் ஒன்லைனர் புக் மட்டும்தானே படிச்சுட்டு இருந்தோம். ஸோ வந்து ரிவிஷன் அப்படிங்கிறது நல்ல வேல்யூபிளாக இருக்கணும், அதே சமயம் ரொம்ப நல்ல நமக்கு அது மறக்காமல் ஸ்ட்ராங்காக நமக்கு ரெஜிஸ்டர் ஆகணும். ஸோ அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது குருநாத் ஐஏஎஸ் அகாடமின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு 4 hours கிட்ட வருது ஒரு வீடியோ. அந்த வீடியோவில் சயின்ஸில் ஒரு 8 chapter கிட்ட கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக். அவங்க ஆனால் குரூப் 4 ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் அது வந்து மேக் பண்ணியிருக்காங்க. பட் வந்து அது நமக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக காதில் அப்படியே நீங்கள் கேட்டுக்கிட்டு நோட்ஸ், எனக்கு வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப வந்து பிடிக்குன்றதை விட அப்போ தான் வந்து அது ஒரு படித்த திருப்தி வந்து எனக்கு கிடைக்கும். நிறைய பேர் வந்து எப்படி நோட்ஸ் எடுக்கிறீங்க எப்படி அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு வந்து நோட்ஸ் எடுத்தால் தான் அது படித்த திருப்தியே இருக்கும். நிறைய பேர் இந்த பிடிஎஃப்லலாம் படிப்பாங்க. பட் எனக்கு வந்து அது ஆத்மார்த்தமாக அதை கையில் வச்சு ஃபீல் பண்ணி நம்ம அந்த பக்கத்தில் வந்து அது சம்மந்தப்பட்டதெல்லாம் எழுதி அந்த மாதிரிலாம் நோட் பண்ணி படிக்கும் போது தான் அது நமக்கு ரொம்ப நல்லாவே ரெஜிஸ்டர் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். எனக்கு அப்போவே ஸ்கூல் டேஸ்லேருந்தே பார்த்திங்கன்னா நான் புக்கு வச்சு பென் வச்சு அந்த சைடில் நோட் பண்ணி அந்த மாதிரி படித்தே பழக்கமானதுனால எனக்கு நிறைய பேர் எப்படி சிஸ்டர் நோட்ஸ் எடுக்கிறீங்க, இவ்வளோ நோட்ஸ் எப்படி எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. பட் வந்து எனக்கு அப்பையிலேருந்தே அது பழகி போயிடுச்சு. எழுதுனா மட்டும்தான் எனக்கு வந்து அது நல்லா ஒரு படித்த ஒரு ஃபுல்ஃபில் கிடைக்கும். ஸோ நான் இப்போ என்ன சொன்னேன் அப்படின்னா, அந்த வீடியோவை வந்து நான் ஃபுல்லாக வாட்ச் பண்ணேன். அதில் ஒரு 8 chapter கிட்ட வந்து கவர் பண்ணாங்க. நான் வந்து ஒரு 5 chapter கிட்ட பார்த்துட்டேன். இன்னும் இந்த 7 வந்து என்ன அப்படின்னு கேட்டால், அந்த வெப்பம் இருக்கு, இந்த நியூட்டனோட இயக்க விதி, லா ஆஃப் மோஷன்ஸ் நினைக்கிறேன், அந்த இதுவும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஒன்று மரபியல், இது ரெண்டும் தான் நான் இன்னும் பார்க்காம இருக்கேன். ஸோ வந்து அதை கேட்கும் போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, நம்ம இவ்வளோ நாளாக படித்தோம் இல்லையா. ஸோ அவங்க சொல்லும்போது அந்த சாரோட மோட்டிவேஷன் ரொம்ப சூப்பர் தான். நான் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன், பட் அவங்க வீடியோ நான் வாட்ச் பண்ணதில்லை. இதான் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். ஸோ அவர் சொல்கிறது கேட்கும்போது நமக்கு எப்படின்னா, நம்ம ஆல்ரெடி படித்த டாபிக்ஸ் எல்லாமே நல்லா அப்படியே ரியலைஸ் ஆகுது. நம்ம இந்த ஒட்டகம்லாம் ஃபஸ்ட்டே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து அசைப்போடுன்ற மாதிரி இன்னும் ஒரு சில நமக்கு தெரியாத விஷயத்தையும் சொல்கிறாங்க. நம்ம இன்னும் இந்த இதை வந்து இந்த புக்கில் நம்ம படிக்கலை போல் அப்படின்னு பக்கத்தில் வேணால் புக்கு வச்சுக்கோங்க. இப்போ எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து சொல்கிறாங்களோ அவங்க அப்படியே வந்து 8th 9th 10th ஓவராலாக கவர் பண்ணுறாங்க. அது வந்து நமக்கு படிக்கிற டைமை வந்து இன்னுமே மிச்சம் பண்ணி தான் கொடுக்குது. அதே மாதிரி படிக்கிற விஷயத்தை நல்லாவே ஸ்ட்ராங்காக மைண்டில் நமக்கு ரெஜிஸ்டர் ஆகிற மாதிரி பண்ணுது. இந்த கார்பன் சேர்மங்கள் பாடம், அப்புறம் இந்த ஆவர்த்தன அட்டவணை பாடம்லாம் அந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா சும்மா சூப்பராக மைண்ட் செட் ஆகிடும். நிஜமாகவே சொல்கிறேன், எனக்கு அந்தளவு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி படிச்சுட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் அட்டன் பண்ணி பார்த்துட்டு புக் பேக் படிச்சிங்கனாலே உங்களுக்கு ஒரு நல்ல ரிவிஷனாக இருக்கும். ஸோ இப்படி தான் நான் பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி நிறைய பேர் வந்து நான் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல, என்னால் முடியுமான்னு தெரியல, நான் ஒர்க் போயிட்டுருக்கேன் அப்படின்னு ரொம்பவே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பயத்தோட ஒரு குழப்பத்தோடவே நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. இந்த உலகத்தில் யாரும் நம்மளை நம்பலைனாலும் நம்மளை நம்பணும். அதாவது என்னால் முடியும், என்னால் பண்ண முடியும். இப்போ ஒரு குரூப் 4லேயே நிறைய பேர் பாஸ் பண்ணிட்டாங்க, குரூப் 2வில் நிறைய பேர் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே 100% சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு போனவங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அதாவது ஒரு 80% படிச்சுட்டு அதை திருப்பி ரிவிஷன் பண்ணவங்க தான் அதிகமாக வந்து ஷைன் பண்ணுறாங்க. ஸோ வந்து நீங்கள் இன்னுமே வந்து புதுசாக படிச்சுக்கிட்டு தேடிக்கிட்டே இருக்காமல் உங்ககிட்ட என்ன இருக்கோ, இவ்வளோ நாள் நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை வந்து நம்ம எப்படி ரிவிஷன் பண்ணலாம், இனி இருக்கக்கூடிய டைமை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணுங்கள். ஏதாவது ஒரு டெஸ்ட் பேட்சில் இருந்தீங்க அப்படின்னா அதில் நமக்கு கொஷின் பேப்பர் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை இவ்வளோ நாளாக நம்ம சரியாக பண்ணலை அப்படின்னாலும் இப்போ அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் எடுங்க, அதை ஃபுல்லாக வந்து
அனலிட்டிக் பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக எங்கேருந்து இந்த கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸை வந்து ஃபஸ்ட்டு நல்லா சர்ச் பண்ணி எங்கேருந்து வந்திருக்கு, எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஆப்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா. இப்போ ஒரு கொஷினுக்கு ஒன்று ஆன்சராக இருக்கும், பட் மீதி 3 ஆப்ஷன் இருக்கும். அந்த 3 ஆப்ஷனுக்கு என்ன மாதிரி கொஷின் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிலாம் சர்ச் பண்ணி அந்த டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக படிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு எக்ஸாம் டைம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக பயப்படாதீங்க. என்னால் முடியுமா, நான் பண்ணிவிடுவேனா, நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. முடியும், நம்மளாலையும் முடியும் அப்படின்னு சொல்லி நம்புங்க. எவ்வளோ பிரச்சனைனாலும் சமாளிக்கலாம். ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட் வந்து குரூப் 2A பாஸ் பண்ணியிருக்காங்க 42 இயர்ஸில் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இன்னொரு ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட் வந்து கையில் கை குழந்தை தான், படிக்க சுத்தமாக டைம் இருக்காதான். அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த யூடியூப் வீடியோஸை ப்ளூடூத் இயர்பட்ஸ் போட்டுக்கிட்டு 24 ஹவர்ஸும் அதை பற்றி, அதாவது அவங்க படிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் மேக்ஸிமம் ஒரு 10 ஹவர்ஸ்லேருந்து 12 ஹவர்ஸ் வரையும் சொல்கிறாங்க. நீங்கள் யூடியூப்பில் அந்த அவங்களோட இன்டர்வியூ லிங்க் இருந்தால் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஃபுல்லாக இந்த யூடியூப்பில் அந்த வீடியோஸ் மட்டும் அந்த ஒன்லைனர் அப்படியே கேட்டுக்கிட்டே தான் இருந்தாங்களாம். அவங்களால சாதிக்க முடிஞ்சுது. ஸோ வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கரெக்டாக செய்யணும், நமக்கு திருப்தி ஆகிற அளவுக்கு செய்யணும், நம்ம மேலே நம்பிக்கை வச்சு செய்யணும். உங்களை யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வந்து அதை நினச்சி வருத்தவே படாதீங்க. உங்களை நீங்கள் நம்புங்க. உங்கள் ஹஸ்பண்ட் நம்பலனாலும் சரி, உங்களை சுற்றி இருக்கவங்க குழந்தைங்க யாரையுமே கன்சிடர் பண்ணாதீங்க. உங்களை நீங்கள் நம்புங்க. நீங்கள் செய்கிற விஷயத்த உங்கள் மனசுக்கு திருப்தியாக நீங்கள் செய்யுங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எஃபர்ட் கொடுங்க. நமக்கு மேலே இருக்கிற கடவுள் நம்மளுடைய இந்த போராட்டத்தையும் இந்த வலி வேதனையெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உண்மையான உழைப்புக்கு நிச்சயமாக சரியான ஒரு ஊதியம் கிடைக்கும் அப்படின்றத மட்டும் நம்புங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். டிமோட்டிவேட் ஆகாதீங்க, எப்பவும் பாசிட்டிவாக இருங்க.